வசந்தி ராமகிருஷ்ணன் இந்த மேடம் கேட்டிருக்காங்க. டாக்டர், எனக்கு லெஃப்ட் லெக் ஸ்வெல்லிங் இருக்கு. எல்லாரும் பயம்புறுத்துறாங்க. இப்போ என்ன டாக்டர் பண்றது? ஸோ பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுவும் லெஃப்ட் லெக் ஸ்வெல்லிங் இருக்கு. ஸோ பொதுவாக கால் வீக்கத்திற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுக்காக கொடுக்குறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து தீர்வுகள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த சிறுநீரக பிரச்சனைகளை நம்ம சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம், சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கால் வீக்கத்திற்கு நம்ம என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கலாம், என்ன ரீசன்னால் கால் வீக்கம் வருது? ஸோ இதுக்கு பயம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கால் வீக்கம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோம், வீக்கம் இருக்குன்னா அது ஒரு 2 நாளில் நார்மல் ஆகிடும். ஆனால் இதுவே நம்ம ரெகுலராக வீக்கம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, ஒன்று சிறுநீரக தொடர்பான பிரச்சனையோ இல்லை சுகர் டயபெட்டிஸ் தொடர்பான பிரச்சனையோ இருந்ததுன்னா கால் வீக்கம் ஏற்படலாம். அதே மாதிரி லோயர் லிம்ஸில் இடுப்புக்கு கீழே நமக்கு இரத்த ஓட்டம் குறையும் பொழுது, ஸோ ரத்த ஓட்டம் குறையும் பொழுதும் கால் வீக்கம் ஏற்படலாம். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கும் கால் வீக்கம் இருக்கும். ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ் கால் மூட்டில் வலி இருக்கிறவங்களுக்கும் கால் வீக்கம் வந்து ஏற்படலாம். ஸோ இந்த காரணங்களால் இருக்கும்போது கால் வீக்கத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஃபீடல் எடிமான்னு சொல்லுவாங்க. கை வச்சு அழுத்தும் பொழுது குழி விழுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழி விழுது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று லிவர், இல்லைன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, இல்லை முக்கியமாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் லெவலை செக் பண்ணிக்கணும்.